தூத்துக்குடியில் 6 மாதங்களுக்கு முன்னரே கட்டி முடிக்கப்பட்ட விளையாட்டு விடுதியை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி தருவை மைதானத்தில் விளையாட்டு மாணவர்கள் தங்கி பயிற்சி மேற்கொள்வதற்கு கடந்த ஆண்டு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் இவர்களுக்கு என பிரத்யேக கட்டிடம் இல்லாமல் இருந்தது. இதையடுத்து 85 லட்சம் ரூபாய் மதிப்பில் விளையாட்டு விடுதி கட்டப்பட்டது. இருப்பினும் 6 மாதங்களாகியும் விடுதி திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் மாணவர்கள் தருவை மைதானத்தில் உள்ள அலுவலகங்களில் நெருக்கடியான சூழலில் தங்க வேண்டிய அவலம் நீடிக்கிறது. இந்த தூத்துக்குடியில தருவை கிரவுண்டுக்கு கபடி கோச்சிங் போறதுக்கு உடல் கேர்ந்து மாத்துவாங்க. கிரவுண்டும் அங்கே சுத்தமா இல்லை. ஹாஸ்டலுக்கு உள்ள போய் இருக்கலாம்னு பார்த்தா அங்கே ஃபுல்லா ஹாஸ்டலும் பூட்டி கிடக்கு. உள்ள எட்டி பார்த்தோன்னா அவளும் துருப்பிடிச்சிருக்காங்க. உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே ஆபீஸ் ரூம்லயும் ஸ்டேடியத்திலையும் படுத்திருக்காங்க. அதனால அதை கொஞ்சம் திறந்தீங்கன்னா எங்களுக்கு கபடி ஆடுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தருவை விளையாட்டு விடுதி திறக்கப்படாததால் அங்குள்ள உபகரணங்கள் வீணாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி கூடம், நீச்சல் குளம் போன்றவையும் பராமரிக்கப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்போ புதுசாக கட்டின பில்டிங்ல ஒரு 50 லட்ச ரூபா இருக்கும். கட்டி ஒரு 2 வருஷமா திறக்கவும் இல்லை. அதில் எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ அதில் ஜிம் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் துருப்பிடிச்சு போற கண்டிஷன்ல இருக்கு. அதே மாதிரி அங்க உள்ள ஹாஸ்டல்ஸ் இருக்கு. ஹாஸ்டல்ஸ் திறக்காம அங்க உள்ள கட்டில் எல்லாமே என்னன்னா துருப்பிடிச்சிருக்கு. யாருமே போய் அங்க போய் பண்ண ஓப்பனே பண்ணல. அப்படிங்கும்போது எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க. இதை சீக்கிரமா இதை கொண்டு வந்துட்டோம்னா வெகு சிறப்பா நம்ம அந்த அத்லெட்ஸ் உருவாக்கலாங்கிறத கேட்டுக்கொண்டு மாணவர்கள் நலன் கருதி இந்த விடுதியை திறப்பதற்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது.